கைஸ், இன்னைக்கு நாம இந்த சூனியக்கார கொரியன் டிராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். இன்னையோட இந்த சீரிஸ் முடியுது. அடுத்த சீரிஸ் வேற ஒரு சேனல்ல வரப்போகுது. அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் இருக்கும். மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்க சீரிஸ்க்கு வந்தா போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோக்கு அவன் இறந்தாதான் இந்த சாபம் முறியடிக்கப்படும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த மெழுகுவர்த்தி ஏத்துற கோயில் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு ரவுடி பேபி ஹீரோவை கூப்பிட்டுட்டே வரா. இவனும் என்னன்னு போய் பார்த்தா அவ ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கா. அதே நேரம் என்னாச்சுன்னு கேட்டுட்டு அசிஸ்டன்ட் அவங்க வந்து இவ இதுக்கு இங்க வந்திருக்கா, உனக்கு என்ன இது உன் வீடு நினைப்பா, எப்ப பார்த்தாலும் வந்துட்டே இருக்க அப்படின்னு கேட்க, அவ கையில வச்சிருக்க மருந்து பார்த்துட்டு ஹீரோ இது என்ன அசிஸ்டன்ட்டுக்கா அப்படின்னு கேட்க, சாச்சா அவருக்கு நான் எதுக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளால பேச முடியல. நான் ஏதோ வயிற்று வலி கேட்டேன், அவங்க இந்த மருந்து ஏதோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடிச்சிட்டு நிக்கிறா. இவளுக்கு அசிஸ்டன்ட்டை பிடிச்சி போச்சு, அவனுக்கு காயப்பட்டிருக்குல்ல, அதுக்காக மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா. ஹீரோ அந்த மருந்தை வாங்கி மோந்து பார்த்துட்டு இது காயப்பட்டதுக்கு போடுற மருந்தாச்சு, பாலாலெல்லாம் வெட்டு வாங்குவாங்களே அந்த மாதிரி இதுக்கு போடுற மருந்து தானே அப்படின்னு சொல்ல, இவ ஒத்துக்கவே மாட்டா. எனக்கு ஜீர்ணிக்கலன்னு மருந்து கேட்டே இது கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி இந்தா நீ வேணா இதை வச்சுக்கோ அப்படின்னு அசிஸ்டன்ட் கையில கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அசிஸ்டன்ட்டும் எனக்கு ஒன்றும் ஜீரண ப்ராப்ளம்லாம் இல்ல, எனக்கு கத்தி குத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ பின்னாடியே போய் ஏ ரவுடி பேபி உனக்கு அசிஸ்டண்ட்டை பிடிச்சிருக்குன்னா ஓப்பனா சொல்ல வேண்டியதான் அப்படின்னு கேட்குறான். அது ஒத்துக்கவே மாட்டேங்குது. அதெல்லாம் ஒன்றுலையே, எனக்கெல்லாம் பிடிக்காது, எனக்கு பிடிச்சதெல்லாம் பணம் தான், அது மட்டும் இல்லாம யாருக்கும் பாரமா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. உடனே ஹீரோ அவன் ஆயுதத்தை கையில எடுத்துட்டான். அதான் அந்த மருந்து தயாரிக்கிற வேலை. அவன் மருந்து தயாரிச்சுட்டு இருக்க ஹீரோயினும் கூட வந்து ஜாயின் ஆகிக்கிட்டா. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தைரியத்துக்கான மருந்து தயாரிச்சுட்டாங்க. ரவுடி பேபியும் மார்க்கெட்ல நடந்து போய்கிட்டே அசிஸ்டன்ட்டை பத்தி தான் யோசிச்சு பாக்குது. மந்திரவாதி அசிஸ்டன்ட் கிட்ட புக் ஆஃப் பேனிஷ்மெண்டோட கடைசி பக்கத்தை வாங்க வந்தார்ல, அப்ப கூட அசிஸ்டன்ட் இவ கையை பிடிச்சிட்டு நான் சொன்னேன்னு ஓடிடு அப்படின்னு சொல்லி இவளை காப்பாத்தணும்னு நினைப்பான்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டே வரா. அப்ப இந்த ஹீரோவோட அண்ணன்காரன் இருக்கான்ல, அவன் அந்த வழியா போறதை இவன் பார்த்துட்டா. இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு பின்னாடியே போறா. அந்த பயவுள்ள நைட் அந்த டிக்கெட்டை வாங்கிருச்சு போல, அந்த குயின் நாட்டுக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு. அந்த நாட்டுக்கு போறதுக்கு டிக்கெட்டை வாங்கினவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல கும்பலா உட்கார வச்சு தானே கூட்டு போவாங்க. அந்த மாதிரி ஊருக்கு ஓரத்திலே ஒரு குடிசை மாதிரி இருக்கு, அங்கதான் போயிருக்கான். டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளேயும் போயிட்டான். இதை ஃபுல்லாத்தையுமே இந்த ரவுடி பேபி பார்த்துருச்சு. இந்த ரவுடி பேபிக்கு ஹீரோவும் ஹீரோயினும் மருந்து தயாரிச்சாங்கல்ல, அவங்க அதை தேடி அது எப்பவும் ஒரு ஹோட்டல்ல இருக்கும்ல அங்க வந்துட்டாங்க. அதுவும் சரியா அங்க வர, இந்த உனக்கு தான் இதை குடி, உனக்கு தைரியம் வரும், உனக்கு தான் அசிஸ்டன்ட்டை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்படின்னு ரவுடி பேபி முழிக்குது. வேணானா விட்டுரு, இந்த புடி அப்படின்னு கையில கொடுத்துட்டு கிளம்ப போறான். அப்போ ஹீரோவை நிறுத்தி ஹீரோவோட அண்ணங்காரன் அங்க பார்த்தால அந்த விஷயத்தையும் சொல்லிடுறா. அவனுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, அவனை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். ஆனால் அவனோட மனசு சரியே இல்லை, ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கான். இதை பார்த்தா ஹீரோயினும் உனக்கு மனசு சரியில்லைன்னா நீ அந்த விஷயத்த பண்ணிடு, ஏன்டா பண்ணாமல் விட்டோன்னு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அதான் அந்த அண்ணக்காரன் ஒளிஞ்சிருக்கான்ல, அவனை போய் பார்க்க சொல்கிறா. அப்படியே அந்த அண்ணக்காரன் ஒளிஞ்சிருக்கிற இடத்துலையும் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட பேர் தப்பிச்சு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போட்டுக்கு போகிற டைம் வந்துருச்சு போல, எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்க எல்லாரும் வரிசையாக போகிறாங்க. இந்த அண்ணக்காரனை வேற ரெண்டு பேர் பின்னாடி பிடிச்சி தள்ளி கடைசி தள்ளி விட்டாங்க. இவன் கடைசியா வெளியில வரான், பார்த்தா கரெக்டா ஹீரோ அங்க வந்துட்டான். அண்ணக்காரன் திருன்னு முழிக்கிறான். என்ன குன்னாட்டுக்கு தப்பிச்சு போலான்னு பாக்குறியா, போற வழியில பிடிபட்டேன்னா என்ன நடக்கும்னு தெரியுமான்னு கேட்க, அண்ணக்காரனும் என்ன இப்போ நீ என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸை கூட்டு வந்திருக்கியா, எங்க மறைஞ்சு நிக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் எதுக்கு போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வரணும், இப்ப மட்டும் நீ ஓடி போனா வாழ்க்கை முழுக்க ஒளிஞ்சுதான் வாழணும், உனக்கு மனசு உறுத்திட்டே இருக்கும், பயத்திலே தான் இருக்கணும்னு சொல்ல, அண்ணக்காரனும் பரவாயில்ல நீ கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லவனாவே இருக்கடா, நான் இப்படி பரிதாபமான நிலைமையில இருக்கும்போது இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, பரிதாபமா இருக்கிறதுனா உனக்கு என்னன்னு தெரியுமா, கோலை மாதிரி வாழ்றதுக்கு பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு அது தண்டனை அனுபவி, அப்பதான் உன்னால் நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். அப்புறம் ஹீரோயின் இருந்து ஹீரோ உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான், அதை வேஸ்ட் ஆக்கிறாதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்கை கொடுத்துட்டு போறா. இவனுக்கும் ஒண்ணு தயாரிச்சிருப்பாங்க போல, அதுல வந்து செல்ஃப் அவேர்னஸ் ட்ரிங்க்னு போட்டிருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் ரவுடி பேபியை பார்த்தா அது அந்த ட்ரிங்கை குடிச்சிச்சு போல. நேரா அசிஸ்டன்ட் கிட்ட வர, அவனும் நீ என்ன எப்ப பார்த்தாலும் இங்கே வந்துட்டு இருக்க, இது ஒன்னும் ஓ வீடு இல்லை அப்படின்னு சொல்லி கத்த பாக்குறான். அவ நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், அந்த மந்திரவாதி உன்னை குத்த வந்தாரு, அப்ப ஏன் என்னை காப்பாத்தணும்னு நினைச்ச, என் கைய பிடிச்சியே எதுக்கு அப்படின்னு கேக்குறா. அந்த ட்ரிங்கை குடிச்சதுனால தைரியம் வந்துருச்சு போல. இவனும் இப்ப அன்னைக்கு காப்பாத்தினதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னும் போது, ஆஹா நீ ஏன் என் கையை பிடிச்ச, ஏன் உன் பின்னாடி என்னை இழுத்து விட்டுட்டு என்னை காப்பாத்தணும்னு நினைச்ச அப்படின்னு சொல்ல, இவனுக்குலாம் டென்ஷன் ஆகுது. இப்ப என்ன நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, மன்னிச்சிடு, உன்னை காப்பாத்தினது தப்பு தான், உன் கையை பிடிச்சது தப்பு தான், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்,
போதுமா மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும்போது, இங்க பாரு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு ரொம்ப தயங்கி சொல்றா. ஆனா ஒன்றும் கவலைப்பட வேணாம், நான் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன், சும்மா இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன், இனிமே உன்னை சந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, இவன் டக்குன்னு அவளை கூப்பிட்டு, நீ பாரோன்னு யார் சொன்னது, இனிமே பார்க்கவே மாட்டேன்ற பெரிய வார்த்தைலாம் சொல்லாத, நீ எப்போ வேணா இங்கே வரலாம், இது உன் வீடு மாதிரி அப்படின்னு சொல்றான். விச் மீன்ஸ் தலைவர் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்படியே ஹீரோவோட அண்ணங்காரனை பார்த்தா அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில தான் உட்காந்துருக்கான். உள்ள போய் சரண்டர் ஆயிடலான்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவனால முடியல, என்னடா பண்றதுன்ட்டு கையில வச்சிருந்த ட்ரிங்கை கடன்னு குடிச்சிட்டான். நம்ம உள்ள போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா போறான். போயிட்டு அங்க உள்ள போலீஸ்காரங்கிட்ட நான் சரண்டர் ஆக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச காட்ட, அவங்களும் உள்ள பிடிச்சி போட்டாங்க போல. இப்ப ரவுடி பேபிக்கு மருந்து கொடுத்தது, அப்புறம் ஹீரோவோட அண்ணங்காரனுக்கு மருந்து கொடுத்தது எல்லாம் சேர்ந்து எல்லா மெழுகுவர்த்தியும் ஏறிடுச்சு. இன்னும் ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. பாவம், அது ஹீரோவால தான் ஏற்ற முடியும், அது ஹீரோவுக்கும் தெரியும். அதை பார்த்துட்டு அப்படி சோகமா நிக்கிறான். ஹீரோயினுக்கு எல்லா மெழுகுவர்த்தி ஏத்தியாச்சுன்னு ஒண்ணுதான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அப்போ ஹீரோயின் கிட்ட நீ என் கூட ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். தனியா இருக்க அந்த வீடு, யாருமே இல்ல, இன்னைக்கு இங்கதான் தங்க போறோம் அப்படின்னு சொல்ல அவளும் யோசிக்கிறா. என்ன மெழுகுவர்த்தி ஏத்துறத பத்தி தானே யோசிக்கிற, அதுக்கு நான் ஒரு ஆள் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட இந்த சாபம் மெழுகுவர்த்தி இதெல்லாம் பத்தி யோசிக்காம நம்மளை பத்தி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அப்படி மார்க்கெட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு தேவையான திங்ஸ், சமைக்கிறதுக்கு, பட்டை விடுறதுக்கு, அந்த மாதிரிலாம் ஜாலியா வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போலான்னு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்கிறது ஹீரோயின் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப இதெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போய் அங்க உட்காந்து 2 பேரும் சந்தோஷமா சமைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ நினைச்சிட்டான் இதுதான் நம்ம கடைசி நாள், ஹீரோயின் கூட இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு. ஆனா ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. 2 பேரும் சமைச்சிட்டு பட்டெல்லாம் ரெடி பண்ணி காத்துல விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படி நைட் ஆயிடுச்சு. இந்த அசிஸ்டன்ட் ஒரு ரவுடி பேபி ஒரு ஹோட்டல்ல உட்காந்து நல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட்டுக்கெல்லாம் கஷ்டம் தாங்கல. என்னன்னு பார்த்தா அசிஸ்டன்ட் கிட்ட தான் ஹீரோ ஒரு வீடு பார்க்கணும்னு சொல்லியிருப்பான் போல. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், மந்திரவாதி அந்த புக்கோட கடைசி பக்கத்தை பத்தி என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. சரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் தான் வீடு பார்த்து கொடுத்துருப்பான் போல. இப்ப அசிஸ்டன்ட் அதெல்லாம் நினைச்சு நல்லா சரக்கு அடிச்சு அழுதுட்டு இருக்கான். எதுக்கு இவ்வளவு குடிக்கிறேன்னு ரவுடி பேபி கேட்க, இன்னைக்கு குடிக்கலன்னா இந்த நைட்டை என்னால தாக்கு பிடிக்கவே முடியாது, ஹீரோயின் ரொம்ப பாவம், ஹீரோ அதுக்கு மேல பாவம், இந்த கடவுள் ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு புலம்புறான். அப்ப ரவுடி பேபியும் உனக்கு அடிபட்டு இருக்கு, இப்ப நீ இவ்வளவு குடிக்க கூடாது அப்படின்னும் போது நான் எத்தனை தடவை சாவோட விளிம்புக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா இன்னும் சரக்கு கூடுமா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். சரி இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக அங்க இன்னொரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு. அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு கஷ்டப்பட்டு கிடைச்ச வாழ்க்கையை பத்திரமா பாத்துக்க வேணாமா அப்படின்னு சொல்ல இவன் யாரா இது அப்படின்னு பாக்குறான். அப்பதான் பார்த்தா அவர் பக்கத்துலயும் புக் ஆஃப் பேனிஷ்மெண்ட் ஒண்ணு இருக்கு. 2 பேர்த்துல ஒருத்தர் கண்டிப்பா சாகணும்ன்றது விதின்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் ட்ரிங்க் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாரு, தியாகம் பண்றதுக்கான மருந்து. இதை அவன்கிட்ட கொடு, அவனோட உயிர் எந்த வழியும் இல்லாம போகும், என்னால உனக்கு இதை மட்டும் தான் பண்ண முடியும், அவன் சாவ நினைச்சு கஷ்டப்பட வேணான்னு சொல்லு, அவனால 100கணக்கான உயிர் இல்ல 1000கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. இவர் யாரு என்ன நம்ம காட்டல, இந்த ஒரு சீன்ல மட்டும் தான் வராரு. இவனும் அந்த தியாகத்துக்கான மருந்தை எடுத்து பாக்குறான். ஒரு செகண்ட் சுதாரிச்சப்பறம் தான் போய் பாக்குறான். அவர் எங்க போனாருன்னு தெரியல, ஆளே காணும். இப்ப அப்படி ஹீரோயினை பார்த்தா அவங்க பக்கத்துல உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு இந்த கருப்பு கலர் பொடி வரும்போதெல்லாம் ஒரு மியூசிக் வரும், அந்த மாதிரி சத்தம் கேக்குது. டபக்குன்னு முழிச்சு பார்க்க யாருமே இல்ல. அப்புறம் அப்படி லைட்டா வீட்டுக்கு வெளியில யாராவது இருக்காங்களா என்னன்னு பாக்குறா, ஒருத்தரையும் காணும். அப்பதான் ஒரு பேப்பர் அங்க கிடக்குது. எடுத்து பார்த்தா அதுல என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த சூனியக்காரி தான் அவளை வர சொல்லியிருப்பா போல. காட்டுக்குள்ள சூனியக்காரியை போய் பாக்குறா. எதுக்கு என்ன வர சொன்ன, என்ன தடுக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, தடுக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட சக்தியும் இல்ல, உன்னை கொல்றதுக்கான எந்த வழியும் என்கிட்ட இல்ல, நான் ஏன் உன்னை தடுக்க போறேன், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அது கேட்க தயாரா இல்ல. ஆனாலும் இவ உனக்கு அந்த புக் ஆஃப் பேனிஷ்மெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதோட கடைசி பக்கத்தை மந்திரவாதி உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டாரு, உண்மையான காதலோட தியாகத்தால மட்டும்தான் கடைசி மெழுகுவத்தை ஏத்த முடியும் அப்படின்னு சொல்லுது. ஹீரோயினுக்கு அப்படி லைட்டா கண்ணெல்லாம் கலங்குது. கண்டிப்பா ஹீரோ உனக்காக அவன் உயிரவே கொடுப்பான், ஆனா நீ தான் பாவம், அவன் கூட கடைசி வரை சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிருப்பிய அப்படின்னு சொல்லுது. ஹீரோயின் கண்ணெல்லாம் அப்படி கலங்கி போச்சு. இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. போகும்போது வேற கடைசி மெழுகுவத்தை ஏத்துறதுக்கு ஆள் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால, அதையும் யோசிச்சு பாக்குறா. வீட்டுக்கு போனா அங்க ஹீரோ எங்க போன நீ, நான் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ல இவ வேகமா போய் கட்டி பிடிச்சிட்டு அழுவுறா. அவன் என்ன கடைசி மெழுகுவத்தியை நினைச்சுதானே ஆள்ற, அதெல்லாம் கண்டிப்பா ஏத்திடலாம் அப்படின்னு சொல்ல எப்படி
எப்படி நீ செத்தா எனக்காக நீ சாக போறியா? எதுக்காக இப்படி பண்ற? நீ என்ன பத்தி நினைச்சு பாத்தியா? நீ செத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறா. அப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம யோனை காட்டுறாங்க. அவனை பார்க்க மந்திரவாதி வந்திருக்காரு. அவன் கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க தான் வந்தேன். ஹீரோயினோட சாபத்தை இன்னைக்கு முறியடிச்சிட்டோன்னா நீ எனக்காக ஒண்ணு பண்ணணும். அந்த சூனியக்காரியா உன்னோட ஆத்ம சக்தியால எரிக்கணும்னு கேக்குறாரு. இவனுக்கு ஒரே எண்ணம் தான், அந்த சூனியக்காரியா இருந்துட்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், என்னை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அவருக்கும் புரிஞ்சு போச்சு அவர் கதையும் அவ்வளவுதானு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்கா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, ஹீரோ கிட்ட போய் நான் அவன் கூட ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வந்து அவங்க முறைப்படி 2 பேரும் கல்யாணம் பண்றாங்க. அசிஸ்டண்டோட தலைமையில அந்த பக்கம் இந்த பக்கம் நின்று 2 பேருமே மாத்தி மாத்தி மண்டி போட்டு மரியாதை கொடுத்து அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த அவங்க வீட்டுல. அதே மாதிரி கல்யாணத்தையும் பண்றாங்க. ஹீரோவும் அவன்கிட்ட போய் நம்ம 2 பேருக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அவன் போகவும் ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்ப அழுகையா வருது. ஹீரோ அவன் ரூம்ல போய் அவளுக்காக ஒரு கிரவுன் மாதிரி பண்ணியிருக்கான். அதை எடுத்துகிட்டு வரதான் போயிருக்கான் போல. அதை எடுக்கும்போது அப்படியே அவனுக்கு ரொம்ப அழுக தாங்கலை. ஆனால் அதை எடுத்துகிட்டு வரும்போது ஹீரோயின் கிட்ட வரவும் அவன் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அப்படியே காட்டிக்கிறான். 2 பேருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டிக்கல. அப்புறம் அந்த க்ரௌனை ஹீரோயினுக்கு வச்சு அழகு பார்க்குறான். அசிஸ்டண்டாலையும் கொஞ்சம் தாங்க முடியல, அவனுக்கும் வருத்தமாக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் அவன் கூட நடக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க சரின்னு 2 பேரும் கிளம்பும்போது அசிஸ்டன்ட் ஹீரோவை கூப்பிட்டு அந்த தியாகத்துக்கான மருந்து இருக்குல்ல ஒருத்தர் கூட கொடுத்தாரு, அதை கையில் கொடுத்துட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வேற வழியும் இல்லைல்ல, ஹீரோ செத்தா சாபம் முடிஞ்சிரும். ஆனா ஹீரோயின் செத்தா சாபம் வாழ்நாளுக்கும் தொடரும், ராஜவம்சமே அழிஞ்சிரும். ராஜவம்சம் அழிஞ்சதுன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் அப்படி ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்து வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட கழுத்துல அந்த சிம்பிள் மின்னி மின்னி அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த இடத்துல அப்படியே மயங்கி விழுறா. ஹீரோ கண்ணெல்லாம் கலங்குது. அவன் நேரம் வந்துருச்சுன்னு முடிவு பண்ணி அவன் கையில வச்சிருக்கிற அந்த மருந்து அப்படியே குடிக்கிறான். பொல பொல பொலம்பலன்னு கண்ணீர் பொழியுது. அப்படியே குடிச்சிட்டு ஹீரோயின் பக்கத்துல அப்படியே அவனும் விழ அசிஸ்டன்ட்டும் மெழுகுவர்த்தி ஏறிடுச்சா அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாரு. ஆனா மெழுகுவர்த்தி ஏறவே இல்ல. என்னடா இது, சாவடிச்சுட்டு ஏற்ற மாட்டீங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க அசிஸ்டன்ட் வேகமா ஹீரோவையும் ஹீரோயினையும் தேடி போறாரு. அப்போ ஒரு இடத்துல ஹீரோவை பார்த்துட்டாரு. ஹீரோ மட்டும் தான் மயங்கி கிடக்குறான். ஆனா பக்கத்துல ஹீரோயின் இல்ல. ஹீரோயினும் சாகல, மயங்கி மட்டும் தான் கிடந்திருப்பான் போல. எந்திரிச்சு பார்த்தா ஹீரோயின் இல்லையா. ஹீரோயின் எங்கடான்னு தேடினா பக்கத்துல அந்த மருந்து பாட்டிலும் கிடக்கும். அதை எடுத்து பாக்குறான். என்ன நினைச்சான்னு தெரியல, ரொம்ப பதறான். ஹீரோயின் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவை நினைச்சு நீ என்ன நினைச்சு ரொம்ப கஷ்டப்படாத அப்படின்னு வேற சொல்றா. ஹீரோ ஒரு பக்கம், அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் ஹீரோயினை தேடுறாங்க. அப்போ ஹீரோயின் கையில ஒரு ட்ரிங்க வச்சிருக்கா. அவ ஹீரோ கிட்ட இருந்தது அவனுக்கே தெரியாம மாத்திட்டா போல. இப்ப அதை இவ குடிக்கிறா. அந்த மெழுகுவர்த்தியும் எரியுது. கடைசியில ஹீரோயின் தான் தியாகம் பண்றா. அப்படியே அங்க சூனியக்காரிய பார்த்தா அவளை பார்க்க மந்திரவாதி அங்க வர்றாரு. சூனியக்காரிக்கும் அதே நேரம் நெஞ்செல்லாம் வலிக்குது, பயங்கரமா வலிக்குது. ஏன்னா மெழுகுவர்த்தி ஏற ஏற அவளுக்கு வலி வரும். அது மட்டும் இல்லாம சாபமே முறியுது. அப்ப எவ்வளவு கஷ்டப்படும். அப்படியே வாயெல்லாம் ரத்தமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அது மந்திரவாதியை பார்த்து இப்போ உங்களுக்கு திருப்தியா இருக்குமே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? என்னால ஏத்துக்க முடியாது. நான் செத்தாலும் இந்த சாபம் முடியாது. என்னாலதான் இந்த நாடு இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த நாட்டு மக்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியவே தெரியாது. அதனால அவங்க 100 வருஷம் ஆனாலும் 1000 வருஷம் ஆனாலும் அவங்க கஷ்டப்படத்தான் போறாங்க. அவங்க சபிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ போறாங்க அப்படின்னு பேசுது. அதுக்கு மேல அதால பேச முடியல. அப்படியே வலியில துடிக்குது. மந்திரவாதிக்கும் அவளை பார்க்க பாவமா தான் இருக்கு. அப்படியே அவளை அள்ளி தூக்கிக்கிட்டு அங்கிருந்து போறாரு. அதே நேரம் காட்டுக்குள்ள ஒரு இடத்துல நம்ம யோனும் அவளை எரிக்கிறதுக்காக அவனோட ஆத்ம சக்தியை வச்சு நெருப்பை உண்டாக்கி வச்சிருக்கான். நிறைய சொல்லி போட்டு அதுல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. மந்திரவாதி சூனியக்காரி அங்க தூக்கிட்டு வந்து உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் நீயும் நானும் பண்ண பாவத்தை போக்கவே முடியாது, உன்னோடைய அந்த சாபத்தை கொண்டுட்டு போ, நானும் உன் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த நெருப்பு பக்கம் போறாரு. யோனும் பார்த்துட்டு இருக்கான் அப்பா அவளை நெருப்புல போட போறாருன்னு. ஆனா இவர் மனசுல இருக்கிறதே வேற. அவர் அவளை அந்த நெருப்புல போடாம காப்பாத்தலாம்ல, அவரும் சேர்ந்தே நெருப்புல ஏறிட்டாரு. இவனுக்குன்னா தாங்க முடியல, அப்பா அப்பான்னு கதறான். மந்திரவாதியும் சூனியக்காரி ஏறிய அப்படியே அந்த கருப்பு நெருப்புல இருந்து போகுது. காலையில ராஜமாதா வானத்தை பாக்குறாங்க. வானத்துல அப்படியே கருப்பு மேகம் கரைஞ்சி வானம் பளிச்சுன்னு ஆகுது. சாபம் போனதுக்கான அறிகுறிய காட்டுது. ஹீரோ அப்படியே சோகமா அந்த மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்க இடத்த போய் பாக்குறான். அசிஸ்டன்ட் யோனும் அங்க வராங்க. ஹீரோவால அழுக தாங்க முடியல, அப்படி ரொம்ப அழுதுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக அரண்மனைக்கு வந்திருக்கான். இவனுக்கு தான் இந்த புக்கா பேனிஷ்மெண்ட்ல இருக்க எல்லா மருந்து தெரியும்ல, அதனால இப்ப டாக்டர் ஆக போறான் போல.
டாக்டருக்கான பரீட்சை எழுதிட்டு இருக்கான். பரீட்சை வேகமா எழுதிட்டு வெளியில வரான். நம்ம அசிஸ்டன்ட் ரவுடி பேபி அவனுக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன சீக்கிரம் வந்துட்ட, பரீட்சை நல்லா எழுதினியா இல்லையா, நல்லா எழுதலனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவனை சமாதானப்படுத்த ரவுடி பேபி வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறா. இப்ப அசிஸ்டன்ட் ரவுடி பேபியும் சேர்ந்துட்டாங்க போல. இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். போய் நம்ம யோனை தான் பாக்குறான். யோன் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் அவனோட எக்ஸ்பீரியன்ஸை வளர்க்க போறானா, அதனால தூரமா போறேன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ஹீரோ எப்படி பரிசு எழுதுனா என்னன்னு கேட்க நான் நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்ல அங்க உள்ள வீரர்கள் கூப்பிட யோனும் சரி நீ உன்னை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோன் அங்கிருந்து கிளம்பிட்டான். ஹீரோ இப்ப அப்படி பரீட்சையில பாஸ் ஆயிட்டான் போல. ராஜாவை வந்து பாக்குறான். இப்ப ராஜ குடும்பத்துக்கான டாக்டரா தான் ஆயிருக்கான் ஹீரோ. உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, உன்னை மறுபடியும் பார்த்ததுல சந்தோஷம் ராஜா சொல்றாரு. எனக்கும் உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்க ராஜா அப்படியே அவனை மேலையும் கிளையும் பார்த்துட்டு நீ தான் ரொம்ப ஓவரா தைரியமா பேசுவிய, அவ்வளோ வாயை வச்சுக்கிட்டு நீ ஏன் டாக்டர் ஆன அப்படின்னு கேட்க நான் சாகிறதுக்குள்ள எனக்கு ஒரு புக் எழுதணும்னு ஆசை. அந்த புக்கு மனசையும் உடம்பையும் சரி பண்ணும், நிறைய நோயை குணப்படுத்தும், அதுக்காக தான் சொல்ல சரி என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கேருந்து போயிட்டாரு. அப்புறம் திரும்பி கூப்பிட்டு நான் அந்த புக்கை சாகிறதுக்குள்ள பார்க்கணும்னு சொல்லி சிரிச்சுட்டே போறாரு. அப்புறம் அப்படியே ஹீரோ அந்த மெழுகுவர்த்தி ஏற்றுற கோயிலுக்கெல்லாம் போய் பார்க்குறான். அப்படியே மெழுகுவர்த்திலாம் அலைஞ்சி எல்லாம் உருகி போய் கிடக்குது. இவன் இன்னும் ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்போ அப்படி 40 வருஷம் கிடக்குது. ஒரு தாத்தா நிறைய குழந்தைகளுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவனை எல்லாரும் ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவன் பசியில இருந்தவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்தான், தப்பு செய்யாம அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்கள விடுவிச்சான், அதனால அவனை எல்லாரும் ஹீரோன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஏதோ ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு குழந்தை நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு சொல்ல இன்னொரு குழந்தை தாத்தா நான் உங்களை மாதிரியே ஒரு நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இவரும் ஒரு டாக்டர் போல, ஒருவேளை ஹீரோவா இருக்குமோ? அப்ப இவரும் நாம மருத்துவம் பண்ணணும்னா ஒருத்தங்களோட உடம்ப மட்டும் பார்க்க கூடாது, அவங்களோட மனசையும் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ ஒரு பையன் அங்க வரான். எங்கேயோ கிளம்ப போறாங்க போல. அப்புறம் குட்டி பசங்களெல்லாம் அனுப்பிட்டு ஒரு புக்கோட கடைசி பக்கத்தை இவர் எழுதிட்டு இருக்காரு. ஒரு வழியா இந்த புக்கை முடிச்சிட்டீங்க டீச்சர்னு அந்த பையனும் சொல்ல இவரும் ரொம்ப சந்தோஷமா ஆமா முடிச்சாச்சு அப்படின்றாரு. இப்பதான் தெரியுது இவர் ஹீரோ தான் போல. ஹீரோ ஒரு புக் எழுதணும்னு ஆசைப்பட்டான்ல, ஒரு வழியா எழுதி முடிச்சிட்டாரு. அப்ப இந்த பையனுக்கு ஒரு டவுட், டீச்சர் இதுல பேயை பாக்குறதுக்கு காதல்ல விழுறதுக்கு இதுக்கெல்லாம் மருந்து போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் மருத்துவமா அப்படின்னு கேக்குறான். மருந்துன்றது வெறும் டானிக் சம்மந்தப்பட்டது இல்லப்பா, சரி நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. காட்டு வழியா தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவருக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு, வயசுதான் 70 இருக்குமே. சரி நீங்க உட்காருங்க டீச்சர், நான் போய் தண்ணி கொண்டு வரேன்னு அந்த பையனை அங்க இருந்து கிளம்ப அப்பதான் தூரத்துல பாக்குறது ஒரு பட்டம் பறக்குது. என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு எனக்கு ஒரே சாக்கா இருந்துச்சு. இந்த தாத்தாவுக்குமே அந்த பட்டத்தை பார்க்க ஏதோ ஒண்ணு தோணுது. வேக வேகமா அந்த பட்டம் பறக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு வீடு இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் காய போட்டிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள போகையுமே நம்ம தாத்தாவா இருந்த உருவம் நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனோட உருவத்திலே காட்டுறாங்க. அவன் மெதுவா அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு இருக்கான். பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. இவனுக்கு ஹீரோயின் தான் புரிஞ்சு போச்சு போல. அப்படி சந்தோஷமா சிரிச்சுட்டே திரும்பி பார்த்தா பின்னாடி ஹீரோயின் தான் நிக்கிறா. இவ இறந்ததுக்கு அப்புறம் அந்த புக்கு எழுததான் ஹீரோ வாழ்ந்துட்டு இருந்தான். இப்ப புக்கு எழுதி முடிச்சதும் அவனோட பர்பஸ் முடிஞ்சிட்டு அப்புறம் என்ன ஹீரோயின் கூடவே போயிட்டான்ற மாதிரி இந்த சீரியலை முடிக்கிறாங்க. இந்த சீரிஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சதுன்றத மறக்காம சொல்லுங்க. அப்புறம் அடுத்த சீரீஸ்ல இருந்து வேற புது சேனல்ல தான் நம்ம வீடியோ போட போறோம். மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புது சீரிஸ் அடுத்து கொஞ்ச நாள்லயே வரப்போகுது. அந்த சீரிஸ் கண்டிப்பா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டே இருக்கும், எந்த டிலேவும் இருக்காது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.